வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது கல்வித்திறனை குழந்தைகளுக்கு அதிகரிப்பதற்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிமுறை தான். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் படிப்பில் அவ்வளவு ஈடுபாடு இல்லாமல் போகிறது. ஒரு சில குழந்தைகளே நன்கு படித்து எளிதான மதிப்பெண்கள் பெறுகிறார்கள். மற்ற குழந்தைகளுக்கு படிப்பே ஒரு போராட்டமாக இருக்கிறது. இதற்கு காரணம் தொலைபேசி, மேலும் பல தொலைக்காட்சி போன்ற பல வகை இடையூறுகளே இவர்களுக்கு காரணமாக இருக்கிறது. இப்பொழுது குழந்தைகள் ஒருவருக்கு ஒருவர் ஓடியாடி விளையாடுவதும் குறைந்துவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு பெற்றோர்கள் பல முயற்சியிலும் ஈடுபடுகிறார்கள். நாம் என்னதான் செய்தாலும் தெய்வ வழிபாடு செய்வதால் தான் இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். நாம் தெய்வத்தில் வழிபடுவதன் மூலமும், மேலும் இப்படி குழந்தைகளுக்கு சரியாக படிப்பு வராவிட்டால் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய பரிகாரமாக கூறப்படுவது, நம்மால் முடிந்த ஏழை மாணவர்களுக்கு நாம் இலவசமாக புத்தகம், நோட்டுகள், மேலும் பள்ளிக்கூடத்திற்கு தேவையான சீருடைகள், பைகள் போன்றவை வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு எளிய பரிகாரம்தான். ஆனால் எத்தனையோ குழந்தைகள் இப்படி தேவையான புத்தகங்கள் இல்லாமலும் நல்ல பள்ளிக்கூட பைகள் இல்லாமலும் சிரமப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் போட வேண்டிய யூனிஃபார்ம் ட்ரெஸ் போன்றவற்றையும் நாம் வாங்கி கொடுத்தால் அவர்கள் வாழ்த்தும் வாழ்த்தானது நம் குழந்தைகளை நல்லபடியாக படிப்பதற்கு உதவியாக இருக்கும். சில குழந்தைகள் பயத்தின் காரணமாகவே பள்ளிக்கூடம் போக பயப்படுவார்கள். அவர்களுக்கு அடிப்படையாக அறிவுத்திறன் இருந்தாலும் பயம் காரணமாக போகாமல் இருப்பார்கள். சில குழந்தைகளுக்கு மறதி காரணமாகவும் படிப்பது மறந்துவிடும். இது போன்ற தடைகள் இருப்பதால் நம்மால் அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு படிக்க முடியாத ஏழை குழந்தைகளுக்கு புத்தகமோ, சீருடைகளோ அல்லது ஸ்கூல் பைகளோ நம்மால் முடிந்த உதவிகளை செய்யலாம். அல்லது நம்மால் குறைந்த அளவு பணத்தை கொடுத்து அவர்கள் ஃபீஸ் கட்டுவதற்கு நாம் உதவி செய்யலாம். இதுவே சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. நாம் கோவில்களுக்கு சென்று ஹயக்ரீவர் வழிபடலாம். வீட்டிலே சரஸ்வதி படத்தை வைத்து வழிபடலாம். இதைவிட சிறந்ததாக ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் புத்தகங்கள், அவர்கள் தேவையறிந்து செய்யும் உதவியே நம் குழந்தைகளின் படிப்பு தடையை போக்க வழிவகுப்பதாக கூறப்படுகிறது. இந்த எளிய பரிகாரத்தை செய்து நம் குழந்தைகளும் கல்வியில் நல்லபடியாக தேர்ச்சி பெற்று எதிர்காலத்தில் உயர்ந்த மனிதராக வழிவகுக்க நாம் உதவலாம். நன்றி, வணக்கம்.